ஆகணும். குளிர்காலத்திலிருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த சைபீரியன் கிரேன்ஸ் பல ஆயிரம் மைல்கள் பறந்து இந்த இடத்துக்கு வருதுங்க. இந்த கங்காருவை நாம ஆஸ்திரேலியால அதிகமா பார்க்கலாம். புலி கூண்டுக்குள்ள இருக்கும் போதே நீங்க 2 பேரும் இவ்வளவு பயப்படுறீங்களே, ஒருவேளை அந்த புலி கூண்டை விட்டு வெளியே வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க. என்ன அங்க நின்னு வேடிக்கை பாக்குறீங்க? தலைவருக்கு சாப்பாட கொண்டு வாங்க. என்னவோ ரொம்ப உழைச்ச மாதிரியே நம்மள போய் சாப்பாடு கொண்டு வர சொல்றாரு. சரியான சோம்பேறி. நாள் பூரா தூங்குறது சாப்பிடுறது தான் வேலை. இவரு வேற என்னதான் வேலை செய்யறாரு? டோலு அதான் தூங்கும் போது அழகா கொரட்டை விடுறாரு. 2 பேருக்கும் அங்க என்ன அப்படி ஒரு சிரிப்பு? அப்படி என்ன பெரிய ஜோக் அடிச்சிட்டீங்க? சீக்கிரம் போய் சாப்பாட கொண்டு வாங்க, போங்க. நம்ம ரொம்ப டயர்டாயிட்டோம். நம்ம தலைவருக்காக மலை போற சாப்பாடு கொண்டு வர வேண்டியதா இருக்கே. உன்னோட காது என்னாச்சு? என் காதை விடு, உன் காதை பாரு. காலையில 2 பேரும் ஆரம்பிச்சிட்டாங்களா? டோலு போலு, உங்களுக்கு என்ன ஆச்சு? 2 பேருக்கும் என்ன ஆச்சு? பிரச்சனை ஆயிடுச்சு பீம். உன்னோட ஃப்ரெண்டு காளியாவும் டோலு போலுவும் கழுதையாவும் மாடாவும் மாறிட்டாங்க. காளியா, ஒரு நிமிஷம் யோசி. நீ யாருங்கறத மறந்துட்டு இப்படி எல்லாம் பண்ற? நீ யாருங்கறத யோசிச்சு பாரு. நீ காளியா. டோலு போலு, கொஞ்சம் அமைதியா இருங்க. இதென்ன ஆச்சரியமா இருக்கு. இவங்க எப்படி மிருகமா மாறினாங்க? முதல்ல இவங்களை நம்ம தடுத்து நிறுத்தியாகணும். எனக்கு தெரிஞ்சதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. கரெக்டா சொன்னீங்க. சூப்பர் ஐடியா கொடுத்திருக்கீங்க. அங்க பாருங்கப்பா, காளியாவோட இடுப்புல ஏதோ புக்கு மாதிரி இருக்கு. அப்படின்னா இது பாபாவோடதான் இருக்கணும். அந்த சிங்கம் இவங்களை துரத்தும் போது தவறி கீழே விழுந்திருக்க வாய்ப்பு இருக்கு. சடு ஜடு குடு குடு சம் தம் படுகிடு. மிருகமாய் மாறி நீ தவறுகள் செய்தாய், இனி மனிதனாய் மாறி நன்மைகள் செய்வாய். என்ன எங்க இருக்கேன்? நாங்க 2 பேரும் பயங்கரமா உழைச்ச மாதிரி. பெரியோர்களே, தாய்மார்களே, சின்ன பசங்களே, எந்த கலர்ல வேணுமோ அதை நீங்க எடுத்துக்க. என்ன பாக்குற? உனக்காகவும் விசேஷமான சீப்போன் என்கிட்ட இருக்கு. அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுதோ அதை நான் பார்க்க போறேன்.
தலைய சீவினா போதும் உங்க முடி அழகாயிடும். தலைய சீவினா போதும் உங்க முடி அழகாயிடும். தலைய சீவினா போதும் உங்க முடி அழகாயிடும். நீயா? என்ன பாப்பா, என்ன ஆச்சு? என்னோட சீப்பு உனக்கு பிடிக்கலையா? உன்னோட சீப்பால தலை சீவிதான் நான் இப்படி ஆயிட்டேன். எங்க கிட்ட இருந்து எல்லாத்தையும் திருடுறதுக்காக தான் நீ இப்படி எல்லாம் பண்ணியா? டோலக்பூர்ல உள்ள மக்கள் எல்லாருமே அசையாம இந்த மாதிரி இருக்கும்போது நான் திருடுறத யாரால தடுக்க முடியும்? உன்னை பீம் கண்டிப்பா தடுத்து நிறுத்துவான். கண்டிப்பா நிறுத்துவான். ராஜு நில்லு. எல்லாரும் எங்க போயிட்டாங்க? பெரிய பிரச்சனையா இருந்துச்சு பீம். உனக்கு ஞாபகம் இருக்கா? நேத்துக்கு இங்க வந்து சீப்பு நாயகன் கிட்ட இருந்து எல்லாரும் சீப்பு வாங்குனாங்களே. தெரியும். சரி என்னாச்சு? இந்த சீப்பால தலை சீவினதால எல்லாரோட முடியும் நீளமா ஆயிடுச்சு. எல்லாரும் அவங்க முடிக்குள்ளேயே மாட்டிக்கிட்டாங்க. சீப்பு நாயகா நில்லு. அப்படின்னா ஒருவேளை நீதான் அந்த பீமா? விசேஷமான சீப்பை வச்சிருக்கேன் பாரு. எப்படியோ நான் தப்பிச்சிட்டேன். இது என்ன என் மீசை இப்படி வளர்ந்துட்டு இருக்கு? என்ன பண்றீங்க? என்ன விட்டுருங்கடா. தன் வினை தன்னை சுடுன்னு சொல்லுவாங்க. கனப்படுத்த முடியும். என்ன விட்டுருங்க. அப்படியா? எப்படி குணப்படுத்த போற? அதுக்காக என்கிட்ட ஒரு சிறப்பு வைத்தியம் இருக்கு. அதாவது ஒரு எண்ணெய் வச்சிருக்கேன். அத நீங்க உங்க முடியில தடவுனா போதும், உங்க முடி சரியாயிடும். ஜகு, இந்த மொத்த எண்ணெய் பாட்டிலையும் உன்னோட உடம்புல ஊத்தணும் போல இருக்கே. சீக்கிரம் அந்த எண்ணெயை ஊத்துங்க. சும்மா வளவளன்னு பேசாதீங்க. சீக்கிரம் சீக்கிரம். சரி சரி, சும்மா ரியாக்ஷன் எல்லாம் காட்டாத, அமைதியா உட்கார்ந்துட்டு இரு. உனக்குள்ள இவ்வளவு திறமையா? பிரமாதி ராஜு, நீ என்னோட கூந்தல தான் ரொம்ப அழகா வரைஞ்சிருக்க. அதெல்லாம் சரி. ஆமா, என் வால் என்ன இவ்வளவு பெருசாவா இருக்கு? ஆனா என்ன நீ ரொம்ப அழகா வரைஞ்சிருக்க. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் நீ வரைய மறந்துட்ட. எனக்கு பிடிச்ச லட்டுவை வரைய நீ மறந்துட்டியே. ஆமா, இந்த காகிதத்தோட சத்தம் எங்க இருந்து வருது? அங்க பாரு, அந்த கள்ளுக்கடியில யாரோ புத்தகத்தை வச்சிருக்காங்க. இது ஒரு மந்திர புத்தகம் மாதிரி இருக்கு. இல்ல இல்ல, இதுதான் நம்மளோட அதிசய காமிக் புக். இத நான் என் பேக்ல பத்திரமா வச்சுக்கிறேன். வச்சுக்கோ. ஆனா வீட்டுக்கு போனதை என்கிட்ட கொடுத்துடு. என்ன இங்க பாருங்களே, உண்மையிலே இது அதிசயமான காமிக் புக் தான். அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாரும் லட்டு சாப்பிட வாங்க. இந்த மாதிரி அதிசயமான காமிக் புக் என்கிட்ட தானே இருக்கணும். நம்ம ராஜு எங்க போயிருப்பான்? அதோட கதவும் திறந்திருக்கு. ஏ ஜகு, எழுந்திரு. என்னாச்சு பீம்? சொல்லு. நம்ம ராஜுவை காணோம். வா போய் சுட்கி கிட்ட இந்த விஷயத்தை சொல்லுவோம். அங்க இது டான்ஸ் ஆடு. டான்ஸா? கால் மாட்டிச்சு. அட, நம்ம காமிக் புக் இங்க எப்படிப்பா வந்தது? கண்டிப்பா காளியா தான் இதை இங்க ஒளிச்சு வச்சிருப்பான். ராஜு இதை தேடிதான் காட்டுக்குள்ள போயிருக்கணும். அவன் மாட்டிக்கிட்டு இருக்கிறது இதுல தெரியுது பாருங்க.
மரியாதையா என் நண்பனை விட்டுருங்க, இல்லனா உங்களை சும்மா விட மாட்டேன். ராஜு, உனக்கு ஒண்ணும் ஆகலல்ல? சரியான நேரத்துக்கு வந்து நீ காப்பாத்திட்ட. அதெல்லாம் போகட்டும், என்ன நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? இந்த அதிசய காமிக் புக் மூலமா தான். காளியா இந்த புக்கை திருடி ஒளிச்சு வச்சிருந்தா. இந்த அவனுடைய காமிக் புக். தயாரா இருக்கியா ராஜு? நான் தயாரா தான் இருக்கேன். திரும்ப ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்க எல்லாருக்கும் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா என்ன? இதுக்கு முன்னாடி வீட்டோட ஜன்னலை உடைச்சிங்க, இப்போ என்னோட பல்ல உடைக்க பாக்குறீங்களா? சரிம்மா, கோவப்படாதீங்க. நாங்க வேற எங்கயாவது போய் விளையாடிக்கிறோம். அவுட்! இப்போ நான் தான் பேட்டிங் ஆடுவேன். நான் அவுட் ஆகல. பீம் லைனை தாண்டி வந்து பால் போட்டான். ராஜு, நீ அப்புறமா மறுபடியும் பேட் பண்ணு. இப்போ ஜக்கு பேட்டிங் பண்ணட்டுமே. எல்லாம் போச்சு. எல்லாரும் இந்த பீமை தான் ஹீரோ ஹீரோ ஹீரோன்னு கூப்பிடு. பயப்படல. என் பேரு கிஸ்மத் வாலா. கிஸ்மத் வாலாவா? என் பேரு கிஸ்மத் வாலா. இன்னைக்கு யாரோட தலையெழுத்தை எழுத? உன்னோட தலையெழுத்தை நான் மாத்தி எழுதி காட்டுறேன். என் பேரு கிஸ்மத் வாலா. தலையெழுத்தை மாத்தி எழுதுறது என்னோட வேலை. உன் தலையெழுத்தை நான் மாத்தி எழுதிட்டேன். நானும் இதே மாதிரி எழுதுனா நான் எழுதுவது அனைத்தும் பிரமாதம் பிரமாதம். உண்மையிலேயே நீங்க ஒரு பெரிய ஆளுதான். வேணும்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. தூங்குங்க, நல்லா படுத்து தூங்குங்க. நான் இங்க தானே இருக்கேன். காலியா பாத்துப்பல்ல. அம்மா எல்லாருக்காகவும் லட்டு கொடுத்து அனுப்பி இருக்காங்க. உங்க அம்மாவோட லட்டு எப்பவுமே சுவையா தான் இருக்கும். இப்போ இவங்க தலையெழுத்து எப்படி மாத்திரம் பாருங்க. சுட்கி, வீட்டுக்கு வா. நீ இதுக்கப்புறம் இவங்க கூட விளையாடவே கூடாது. ஏன் இப்படி சொல்றீங்க? நாங்க எந்த தப்பும் பண்ணலையே. பீம் கண்டிப்பா காளியா தான் ஏதோ பண்ணிருக்கான். காளியா, நீ என்ன பண்ணனு சொல்லு. இப்பவே சொல்றேன் கேளு. என் வாழைப்பழத்தை இவங்க திருடிட்டாங்க. இது எப்படி இருக்கு? காளியா, இந்த மாதிரி எல்லாம் தப்பு பண்றத முதல்ல நிறுத்து. காளியா, பீம், உன்னை நாங்க கைது பண்றோம். என் பேரு தான் கிஸ்மத் வாலா. தலையெழுத்தை மாத்தி எழுதுறது தான் என் வேலை. என்னோட மந்திர பொருளை காணுமே. கண்டிப்பா அந்த காளியா தலைவன் தான்.
நீ பெரிய தப்பு பண்ணிட்ட காளியா. பெரிய பீமும் போயிட்டானா? இப்ப மகாராஜாவுடைய தலையெழுத்த நான் மாத்தி எழுதுறேன். நீ யாரு? இப்ப பாரு. இந்த கிஸ்மத் வாலாவியா ஏமாத்த பார்த்த உன்னோட டோலக் பூரியை இப்ப நான் அழிக்க போறேன் பாரு. டோலக் பூரை நான் அழிக்க போறேன். டோலக் போருக்கு எதுவும் ஆகாது. என்ன மன்னிச்சிரு பீம். இன்னைக்கு நம்ம ஊர்ல உரியடி போட்டி நடக்க போகுது. அதுல ஜெயிக்கிறவங்க இந்த ஊரோட மாவீரன் ஆயிடுவாங்க. பாத்தீங்களா, உரியடிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சாச்சு. ஆரம்பமாகட்டும். பீம், ராஜு, சீக்கிரம். எல்லாருக்கும் பிடித்தமான, எல்லாரும் ரொம்ப விரும்புற பீம் தான் இந்த போட்டியில ஜெயிப்பான்னு எல்லாரும் சொல்றாங்க. பாருங்க பாருங்க. மாமி சமலையா இருக்காரு. என் முதுகு வலிக்குது. கிளம்புங்க டோலு போலு. சந்தர்ப்பத்தை சரியா பயன்படுத்திக்கிட்டு மாவீரனா ஆவுங்க. என்ன இவங்கள போக சொல்றியா? அப்போனா அங்க பாருங்க, பீம் ஜெயிச்சிட்டான். நம்ம எல்லாரும் ஒரே நேரத்துல சேர்ந்து உடைக்கலாம். அடடடடடடா, இன்னைக்கு டோலக்பூர்ல ஏகப்பட்ட மாவீரர்கள் உருவாகிட்டாங்க. இத போய் பாலுன்னு சொல்றியே. இதுக்கு நீங்க எல்லாரும் அனுபவிப்பீங்க. வேண்டாம், குடிக்காதீங்க. இதுல என்னவோ கலந்திருக்காங்க. தயவு செஞ்சு குடிக்காதீங்க. ஹே சுட்கி, ஜகு, ராஜு, என்னாச்சு உங்களுக்கு? இந்த தடவை நான் யாருன்னு நீ கண்டிப்பா தெரிஞ்சுக்க தான் போற பீம். என்னுடைய புது அடிமைகளே, அவனை தாக்குங்க. அட, பசுக்கள். ஆனா இங்க எப்படி? பால்ல மட்டும் என்னவோ கலந்திருக்காங்க. பால் குடிச்சா சக்தி வரும், பால் குடிச்சா எந்த நோயும் வராது. நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு உதவி பண்ணுவீங்களா? இப்ப உண்மையான சக்தி எங்க இருக்குன்னு நான் காட்ட போறேன். என்ன பீம்? வேண்டாம். எங்க ஊரு பசுக்கொலையா புடிச்சு வச்சிருக்க. இப்ப நீயே மாட்டிக்கிட்ட பாரு.
அங்க அவங்க எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பசங்க எல்லாரும் என் சந்தோஷத்தை கெடுத்து வச்சிருக்காங்கல்ல. இப்ப இதே பசங்க என்ன சந்தோஷப்படுத்த போறாங்க. அடேங்கப்பா, இதோ பூசணிங்காவை சுத்தி உடைச்ச மாதிரியே இருக்கே. ஏய், வான உங்க மேல இடிஞ்சு விழுன்னு பேசிக்கிறீங்களா? உங்களை ஜோக்கராக்கி நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன். அப்ப வானம் இடிஞ்சு விழும். என்ன இப்படியெல்லாம் நடக்குது? அப்படின்னா இதெல்லாம் உன் வேலைதானா? என்ன பாக்குறீங்க? ஆரம்பிங்க, என்ன சந்தோஷப்படுத்துங்க. சந்தோஷப்படுத்துங்க, சீக்கிரம் ஆரம்பிங்க. அதாவது உன்னை நாங்க எல்லாரும் சேர்ந்து சந்தோஷப்படுத்தணும் இல்லையா? அப்ப சரி, அப்படியே செஞ்சிடலாம். இப்போ இவங்க 2 பேரும் பாடுவாங்க. இவங்க 2 பேரும் சும்மா சுத்துவாங்க. டோலு போலு. நிறுத்துங்க, தாங்க முடியல. இப்போ உன்னை எப்படி சந்தோஷப்படுத்த போறோம்னு பாரு. சாயந்தரம் சுட்கி வந்ததும் லட்டு பண்றது எப்படின்னு கத்து கொடுக்கணும். அதுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சாச்சு. நீங்கெல்லாம் யாரு? உங்களுக்கு வந்துரு, இல்லனா எடுத்துட்டு வாங்க. இங்க என்னவோ எழுதி வச்சிருக்காங்க. பீம், டுன்டுன் ஆன்ட்டிய நாங்க கடத்தி வச்சிருக்கோம். அவங்கள நீ உயிரோட பாக்கணும்னா மரியாதையா எங்க கிட்ட சரணடைஞ்சிரு. அது மட்டும் இல்லாம நீ கவலைப்படாத சுட்கி, டுன்டுன் ஆன்ட்டிய நான் காப்பாத்துவேன். ஐயோ, டுன்டுன் ஆன்ட்டி. அட, நீ டுன்டுன் ஆன்ட்டிய பாத்தியா? நான் ஓடி ஓடி அந்த கல்லு கிட்ட போனப்போ அந்த அமங்கல சிங்கத்தையும் அவனுடைய கூட்டாளிகளையும் டுன்டுன் ஆன்ட்டிய புடிச்சுக்கிட்டு அந்த பக்கம் இழுத்துட்டு போறதை நான் பார்த்தேன்.
இப்ப சொல்றேன், உன்னை காப்பாத்த பீம் எப்போ இங்க வருவானோ அப்ப அவனை நாங்க நல்லா கவனிச்சிடுவோம். நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா கூட பீம உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அமங்கல சிங்கம், மரியாதையா ஆண்டிய விட்டுடு, இல்லன்னா இதுக்கு ரொம்ப அனுபவிப்ப. அவன் என்ன மிரட்டிக்கிட்டு இருக்கான், பாத்துட்டு நிக்கிறீங்க, போய் புடிங்க அவனை. பீம் கலச்சு போயிட்டான். அவனுக்கு இப்ப லட்டு வேணும். இந்த பீம், இந்த லட்டுவை நான் விசேஷமா உனக்காகவே பண்ணி கொண்டு வந்திருக்கேன். டுன்டுன் ஆண்டி, உங்க பொண்ணு சுக்கி ரொம்ப பிரமாதமா லட்டு பண்ணி இருந்தா. எனக்கு இவளை பத்தி நல்லா தெரியும். இவ கண்டிப்பா என்னை விட அற்புதமா லட்டு பண்ணுவா. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சுட்கி. இந்த அருமையான லட்டுவை நீங்க சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க. வாங்க, நம்ம லட்டுவெல்லாம் பூச்சிங்க தான் சாப்பிடுது. டுன்டுனக்கா வந்துட்டாங்க. வாங்க எல்லாரும் லட்டு சாப்பிடலாம். வாங்க, நல்லா இருக்கும். அவங்க கிட்ட லட்டு கொடுங்க கொடுங்க. இந்த காசு எனக்கு கொடுங்க, சீக்கிரம் கொடுங்க. அருமையான லட்டு. இதுவரைக்கும் இந்த மாதிரி நான் சாப்பிட்டதே இல்ல. வாங்க வாங்க, எங்க கடையில ஒரு லட்டு வாங்கினா ஒரு லட்டு ஃப்ரீயா தரோம். அப்படின்னா நான் இந்த ஒரு லட்டு வாங்கினா ஒரு லட்டு தான் ஃப்ரீயா கொடுப்பீங்களா? எனக்கு 2 லட்டு ஃப்ரீயா கொடுக்க மாட்டீங்களா? நீ தானே முதல்ல என் கடைக்கு வந்திருக்க, அதனால ஒரு லட்டுக்கு பதிலா ஒரு லட்டு இல்ல 2 லட்டு இனாமா தரேன். இந்த என்ன இது? இந்த லட்டு எப்படி இருக்கு? எனக்கு இது வாய மூடு. எனக்கு ஒரு லட்டு கொடுங்க. எனக்கு ஒண்ணு கொடுங்க. ஆஹா, என்ன ருசி, ரொம்ப நல்லா இருக்கு. தெரியலையே. அரண்மனையில இருந்து தகவல் கொண்டு வந்திருக்க. நாளைக்கு சாயந்தரம் அரண்மனையில ஒரு பெரிய அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதுக்காக 1000 லட்டுவை உங்களை கொண்டு வர சொல்லிருக்காங்க. சரி, நான் கொண்டு வந்துடுறேன். பேசாத. அந்த டுன்டுன் மொத்தம் லட்டு விற்க இங்க வரலன்னா நம்ம லட்டு எல்லாம் சூப்பரா விற்பனை ஆகிடும். அதுக்கு நான் ஒரு வழியை கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். 10, அதுக்கப்புறம் 11. எல்லா வேலையும் முடிச்சாச்சு. சரி பசங்களா, இந்த கூடையெல்லாம் தூக்கிக்கிட்டு வெளியே வாங்க. இந்த கதவை யாரோ வெளியே இருந்து பூட்டிட்டு போயிருக்காங்க. இந்த கதவை உடைச்சுக்கிட்டே நீங்க வெளிய போக வேண்டியதுதான். இல்ல, இந்த கதவை உடைக்க நான் ஒத்துக்க மாட்டேன். இதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அப்படின்னா ஜன்னல் வழியா போகலாம். வாங்க வெளிய போய் பார்க்கலாம்.
நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல டுன்டுனால இன்னைக்கு வேலைக்கு வர முடியாது. பாருங்க டுன்டுன் வந்துட்டாங்க. இந்தாங்க ஆளுக்கு ஒரு லட்டை சாப்பிடுங்க. இன்னைக்கு ராத்திரியே டுன்டுன் வீட்டுக்கு போய் அவங்க லட்டுவுல என்னெல்லாம் போடுறாங்கங்கிற ரகசியத்தை நாம தெரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி நம்மள மாதிரி தான் இவங்களும் லட்டுவை தயார் பண்றாங்க. முதல்ல கடலை மாவு, அப்புறம் வெல்லம். எனக்கு ஒரு உதவி பண்றியா? மிளகாத்தூள் உப்பு கொஞ்சம் கொண்டு வா. அது போடலனா நான் பண்ற லட்டு ருசியாவே இருக்காது. சரிம்மா. வாங்க வாங்க, இன்னைக்கு லட்டுவை இலவசமா சுவைச்சு பார்க்கலாம். வாங்க வாங்க, நீங்க லட்டுவை சுவைச்சாலே போதும். வாங்க வாங்க வாங்க, உங்களுக்கு பிடிச்சதுன்னா வீட்டுக்கும் எடுத்துக்கிட்டு. நல்லாவே இல்ல. ஐயோ, இவங்களெல்லாம் சும்மா விடவே கூடாது. எல்லாம் விடவே கூடாது. லட்டு வாயில அடிங்க, வாயில அடிங்க, நல்லா அடிங்க. ஒரு லட்டு கூட விடாதீங்க.